சீனு மாயா சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாயா பார்த்தோம்னா அவங்க கோர்ட்டுக்கு லாயராக வரவும் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத புவனேஸ்வரி ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது, அதாவது ஜானகிக்காகவும் ரகுராமுக்காகவும் யாருமே வாதாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளும் ஒவ்வொரு திட்டமாக போட்டு எல்லாரையும் வரவிடாமல் பண்ணிட்டோம். ஆனால் கடைசியில் இந்த மாயாவே லாயராக வருவான்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவும், அடுத்தது பார்த்தோம்னா இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அவங்க ரகுராமும் ஜானகியும் சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அப்போ மாயா அவங்க கோர்ட்டில் நீதிபதி கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரிக்கு அதாவது கரெக்டாக அந்த நேரத்தில் தான் அந்த மண்டபம், அதாவது அந்த கட்டடம் இடிஞ்சு விழுணும்னு சொல்லிக்கிட்டு இப்படி ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் இது எல்லாமே சதித்திட்டம் தான். ஆனால் அதில் என்ன நடந்துச்சுன்னு உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க அப்படின்னு சொல்லவும், உடனே அவங்களும் பார்த்தோம்னா 3 நாள் உங்களுக்கு கால அவகாசம் கொடுக்குறேன், அதுக்குள்ளே என்ன நடந்துச்சுன்னு கண்டுபிடிச்சி சொல்லணும் அப்படின்றதாங்க. அடுத்து பார்த்தோம்னா இதை கேட்டதுமே ஜானகியும் ரகுராமும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்போ அவங்க வெளியே வரும்போது, மாயா நீ இந்த மாதிரிக்கு நீ எங்களுக்காக வாதாட வருவேன்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, யாருமே எங்ககிட்ட சொல்லலை அப்படிங்கும்போது உடனே தானா சொல்கிறாங்க, அம்மா உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் சொல்லாமல் இருந்தோம் அப்படிங்கவும் உண்மையிலேயே எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி பார்த்தோம்னா அவங்க மாயாவை கெட்டுப்பிடிச்சி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற புவனேஸ்வரி வராங்க. என்ன இவ உங்களுக்காக வாதாடுனா ஜெயிச்சிருவீங்கன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறீங்களா, என்ன பண்ணினாலும் சரி தான், நீங்கள் 2 பேரும் வெளியே வர மாட்டீங்க, நான் உங்களை வெளியே விடவும் மாட்டேன், ஏன்னா அந்த அளவுக்கு நான் ஸ்ட்ராங்காக அந்த கேஸை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லவும், நீ என்னனாலும் செஞ்சுக்கோ, ஆனால் எங்கள் பெரியப்பாவையும் பெரியமாவையும் எப்படி வெளியே கொண்டுட்டு வரணும்னு எங்களுக்கு தெரியும், உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு மாயா சரியான பதிலை கொடுத்துருந்தாங்க. இதனால புவனேஸ்வரி அப்படியே எரிச்சலோட வரவும், அப்போ அவங்க ஜானகியும் ரகுராமும் சொல்கிறாங்க, மாயா எப்போ இந்த கேஸில் நீ ஆஜராக வந்தியோ அப்பவுமே எங்களுக்கு நம்பிக்கை வந்துச்சுமா, நாங்கள் வெளியே வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகவும், அடுத்ததாக பார்த்தோம்னா புவனேஸ்வரி நினைக்கிறாங்க, இந்த மாயா இப்படி வருவான்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு பசுபதிட்ட அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ பசுபதி சொல்கிறாங்க, அவளுக்கு என்ன தெரியும், அவளாலெல்லாம் அந்த அளவுக்கு வாதாடலாம் முடியாது, நீ ஒன்றும் கவலைப்படாது அப்படிங்கும்போது, அண்ணா நீ அவளை லேசில் நினைக்காத, அவள் சாதாரணமாக இருக்கும்போது என்னெல்லாம் பண்ணுவான்னு தெரியும்ல, இப்போ என்னென்னா அவங்களுக்காக வாதாடுறதுக்காக வந்திருக்கிறா, அதனால இவ சும்மா இருக்க மாட்டா, கண்டிப்பாக எப்படியாவது அவங்க 2 பேரையும் வெளியே கொண்டுட்டு வர்றதுக்கு இவ எந்த எல்லைக்குனாலும் போவா, ஆனால் அந்த பிரச்சனையில் நம்ம மாட்டிடக்கூடாது அப்படிங்கும்போது இப்போ இனி என்ன தான் பண்ண போகிற அப்படிங்கவும், நான் அவங்கள எப்படியும் மிரட்டி எடுத்து பார்த்துட்டேன், ஆனாலும் அவங்க கொஞ்சம் கூட மசீர மாதிரிக்கு தெரியல, அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டு அப்படிங்கும்போது என்ன சொல்லிட்டு இருக்கிற போனா அப்படிங்கவும், அவங்க 2 பேரையும் அதாவது ஜானகியும் ரகுராமையும் உள்ள வச்சே அவங்க கதையை முடிக்கணும்னு சொல்லி நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கவும், இது கிட்டதுமே பசுபதி என்ன போனா சொல்லிட்டு இருக்கிற, இதனால நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிங்கும்போது, பிரச்சனை எப்படி நம்மளுக்கு வரும், அதாவது அவங்களை எப்படி அவங்க கதையை முடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு எல்லாமே நான் திட்டம் போட்டாச்சுது, உள்ள நம்ம ஆட்களும் இருக்கிறாங்க, அதனால கவலைப்பட வேண்டாம், நம்ம பேர் வெளியே வராது அப்படின்னு சொல்லவும், உடனே பசுபதி சரி அப்படிங்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா அவங்க ஜானகி மாயா அவங்களோட போட்டோவை அவங்க இருக்கிற இடத்துல அவங்க கூட இருக்கப்பட்டவங்களுக்கு கொண்டு கொடுக்கவும், அப்போ அந்த போட்டோ அவங்க கொடுக்கும் போது கீழே விழுந்துருது. கீழே விழுந்ததுமே ஒரு அதிகாரி பார்த்துருந்தாங்க. பார்த்ததுமே என்னது இந்த போட்டோவை எதுக்காக இவனுக்கிட்ட கொடுத்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கவும், அப்போ அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, அந்த போட்டோவை கொடுத்துட்டு இவங்க கதையை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லவும், இதை அதிகாரி கேட்டிருந்தாங்க. கேட்டதுமே மாயாவுக்கு ஃபோன் பண்றாங்க, மாயா மேடம் இந்த மாதிரிக்கு ஜானகி அம்மாவையும் ரகுராம் ஐயாவையும் அவங்க கதையை முடிக்கிறதுக்காக இப்படிலாம் ஏற்பாடு பண்ணி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே அவங்க மாயா அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா தனா, கதிர், சிவராமன், மணி இவங்க 4 பேர்கிட்டையும் இந்த விஷயத்தை பத்தி மாயா சொல்லவும், இது கிட்டதுமே அவங்களும் பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஐயோ இப்போ என்ன பண்றதுக்கு, உள்ள இருக்கப்பட்ட 2 பேரையும் நம்ம எப்படியாவது காப்பாத்தி ஆகணுமே, இப்போ என்ன பண்றதுக்கு அப்படிங்கவும், அப்ப மாயா ஒரு திட்டத்தை சொல்றாங்க, தனா, கதிர் நீங்க தான் அது பண்ணணும் அப்படிங்கும்போது அம்மாவையும் அப்பாவையும் எப்படியாவது காப்பாற்றணும், அதுக்காக நாங்கள் 2 பேரும் எந்த எல்லைக்குனாலும் போவோம் அப்படின்னு சொல்லவும், அடுத்ததாக பார்த்தோம்னா தனா அவங்க ஷூட் பண்ணக்கூடிய அந்த பொருள் எடுத்துட்டு நேராக புவனேஸ்வரியோட வீட்டுக்கு போறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா இந்த மாதிரிக்கு எங்கள் அம்மா அப்பாவையும் உள்ள அனுப்பிட்டு வெளியே வர விடாம நீ இதெல்லாம் செய்வே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அவங்க அந்த பொருளை வச்சு புவனேஸ்வரியும் பசுபதியும் ஷூட் பண்றதுக்காக போகும்போது, அப்போ பார்த்தோம்னா புவனேஸ்வரி அவங்க அதிகாரிக்கு ஃபோன் பண்ணி உடனே வர சொல்றாங்க. அவங்களும் வந்துருந்தாங்க. வந்ததுமே தனாவையும் கதிரையும் அவங்க அரெஸ்ட் பண்ணிருந்தாங்க. பண்ணினதுமே அவங்க பார்த்தோம்னா தனாவை அவங்க ஜானகி இருக்கிறாங்க அந்த செல்லில் கொண்டு போடுறாங்க, கதிரை ரகுராம் செல்லில் கொண்டு போடவும், இதை பார்த்துட்டு இருக்கிற இவங்க 2 பேருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. தனா, கதிர் நீங்க எப்படி இங்க வந்தீங்க, எதுக்காக இப்படி வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் கதிர்கிட்ட கேட்கிறாங்க. அதே மாதிரிக்கு ஜானகி தனா கிட்ட கேட்கவும், அப்போ தனா சொல்றாங்க, அம்மா எல்லாம் ஒரு காரணத்தினாலதான் வந்தோம் அப்படிங்கும்போது, என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லி தனாட்ட கேட்கும் போது அப்போ தனா சொல்றாங்க,
அம்மா புவனேஸ்வரி வந்து உங்களுடைய கதையை அப்பாவோட கதையை முடிக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரிக்கு திட்டம் போட்டுட்டாமா அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே ஜானகி வந்து என்ன தானா சொல்கிற அப்படிங்கும்போது ஆமாம் இந்த விஷயத்த மாயா வந்து தெரிஞ்சுக்கிட்டா, அதனால தான் உங்களை காப்பாற்றுறதுக்காக நாங்கள் இந்த மாதிரிக்கு ட்ராமா போட்டு நாங்கள் வந்திருக்கிற கதிர் வந்து அப்பா கிட்ட இருக்கிற அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே ஜானகி வந்து அப்படியே பதறி துடிச்சிருந்தாங்க. ஐயோ என்னது இப்படிலாம் பண்ணுறா, இங்கே பாரு தானா, எனக்கு எந்த ஆபத்து வந்தாலும் பரவாயில்ல, ஆனால் உங்கள் அப்பாவுக்கும் உங்களுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது அப்படிங்கும்போது அம்மா யாருக்குமே எந்த ஆபத்து வராதுமான்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தோம்னா ஜானகியோட கதையை முடிக்கிறதுக்காக கூர்மையான ஆயுதத்தை எடுத்து குத்ததுக்காக வராங்க. தானா பார்த்தோம்னா அவங்கள கையங்களுமா பிடிச்சி அடின்னு போட்டு அடிக்கிறாங்க. இதை வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஜானகி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அதே மாதிரிக்கு ரகுராமோட கதையை முடிக்கிறதுக்காக கூர்மையான ஆயுதத்தை எடுத்து குத்துறதுக்காக வரும்போது கரெக்டாக கதிர் வந்து தடுத்து நிறுத்திடுறாங்க. நிறுத்தினது மட்டும் இல்லாமல் அடின்னு அடிக்கவும் அப்போ தான் ரகுராம் கிட்ட அவங்க கதிர் வந்து உண்மையை சொல்கிறாங்க. மாமா உங்களை இந்த மாதிரிக்கு உங்கள் கதையை முடிக்கிறதுக்காக அந்த புவனேஸ்வரி இப்படி ஆளுகளை அனுப்பி விட்டுருந்தா, அதனால தான் உங்களையும் அத்தையும் காப்பாற்றுறதுக்காக நாங்கள் இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே ரகுராம் வந்து அப்படியே கதிரை பார்த்து அவங்க கெட்டி பிடிச்சி அவங்க கண் கலங்குறாங்க. ஏன்னா ரகுராமுக்கு கதிரை கண்டாலே பிடிக்காது. ஆனால் தான் உயிரை காப்பாற்றுறதுக்காக இந்த அளவுக்கு வந்து கதிர் வந்து துணிஞ்சிருக்கானே, தான் உயிரை கொடுக்கறது கூட அவன் துணிஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரகுராம் வந்து கண் கலங்கிட்டு இருக்கவும் அப்போ ஜானகிக்கு ஏதாவது ஆபத்து வந்திருக்குமான்னு சொல்லி கேட்கும்போது கண்டிப்பாக வந்திருக்காது மாமா, ஆனால் வந்தாலும் தானே அதுக்காக தானே போனா, இது எல்லாமே மாயா போட்ட திட்டம் தானே, நீங்கள் கவலைப்படாதீங்க மாமா அப்படிங்கவும் அடுத்து பார்த்தோம்னா மாயா வந்து அவங்க ரெண்டு வரையும் சந்திக்கிறதுக்காக அவங்க வராங்க. அப்போ வந்து ஏதாவது ஆபத்து வந்துடான்னு சொல்லி கேட்கும்போது அப்போ தனாவும் ஜானகி சொல்கிறாங்க, ஆமாம் ஐயா நீ சொன்ன மாதிரிக்கே வந்து இப்படி ஆபத்து வந்துச்சு, நல்ல வேலையாக வந்து நீ சொன்ன மாதிரிக்கு நாங்கள் உள்ளே வந்தனால அம்மாவை நான் காப்பாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ அடுத்ததாக பார்த்தோம்னா மாயா வந்து ரகுராம் சந்திக்கும் போது அப்போ கதிர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த மாதிரிக்கு நீ அனுப்பிவிட்டனால தான் மாமாவை காப்பாற்ற முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இது கெட்டதுமே இப்போ அடுத்ததை என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே அடுத்ததாக வந்து இதுக்குள்ள ஆதாரத்தை நான் திரட்ட போகிறேன், அதாவது இதுக்கு பின்னாடி இருக்கிறது புவனேஸ்வரியும் அவங்களுடைய ஆட்கள் அந்த ஆட்களை நானும் சீனுவும் கையங்களுமா கண்டுபிடிச்சிட்டோம், இன்னும் அடுத்தது கோர்ட்டில் கொண்டு நிப்பாட்டினோம்னா கண்டிப்பாக வந்து எல்லா உண்மையும் வந்து வெளிப்பட்டுரும், அது மட்டும் இல்லாமல் அம்மா பெரியப்பாவையும் பெரியமாவையும் வெளிக்கொண்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லவும் அடுத்ததாக பார்த்தோம்னா கோர்ட்டுக்கு இவங்க எல்லாத்தையும் அழைச்சிட்டு வராங்க. இங்கே பார்த்தோம்னா புவனேஸ்வர் வந்து ரொம்பவே பதறி அடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நான் போட்ட திட்டம் வந்து எல்லாமே ஃபெயிலியர் ஆகி போச்சுது, அவங்க ரெண்டு வரையும் வந்து இந்த மாதிரிக்கு திட்டம் போட்டு அந்த மாயா காப்பாற்றிட்டா, இதனால தான் தனாவும் கதிரும் நம்ம கதையை முடிக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க. ஆனால் நம்ம அதை புரியாமல் அவங்கள போய் நம்ம அரெஸ்ட் பண்ண வச்சோம், அவங்க என்னன்னா உள்ள போய் கச்சிதமாக அவங்கள காப்பாற்றிட்டாங்க, இது எல்லாமே இந்த மாயா போட்ட திட்டம் தான் அப்படின்னு சொல்லவும் இப்போ பசுபதி சொல்கிறாங்க, இந்த அளவுக்கு மாயா யோசிப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கும் போது நான் தான் சொன்னோம்லான்னா அந்த மாயா லேஸ்பட்டவர் கிடையாது அப்படின்னு. இப்போ கோர்ட்டுக்கு போகிறமே இப்போ என்ன நடக்க போதே தெரியல, அவள் வர வாதாடுறதுக்காக இருக்கிறா, இப்போ அடுத்து என்ன நடக்க போதே தெரியல அப்படிங்கவோ சரி என்ன நடக்கணும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புவனேஸ்வரி போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து மாயா வந்து கோர்ட்டில் அதாவது இந்த தப்பு பண்ணினவங்கள அவங்கள கொண்டு நிறுத்துறாங்க. இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத புவனேஸ்வரி அப்படியே பதறி அடிச்சிருந்தாங்க. ஏன்னா அதாவது அந்த ஆளை வச்சு தானே இந்த மாதிரிக்கு திட்டம் போட்டாங்க, அந்த ஆளை இவ வந்து எப்படி பிடிச்சா, அவனை நான் ஊருக்குள்ளேயே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் விரட்டி அடிச்சேன், ஆனால் இவ எப்படி இவ கண்டுபிடிச்சான்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ அவங்ககிட்ட வந்து கேட்குறாங்க, இதை பண்ணு சொன்னது யாரு இவங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இல்லை ஜானகி அம்மாவும் ரகுராமையாவும் இதுக்கு காரணம் கிடையாது அப்படின்னு அந்த ஆள் சொல்லவும் இது கிட்டதுமே புவனேஸ்வரிக்கு என்ன பண்ணதுன்னே தெரியல. அடுத்தது பார்த்தோம்னா இது எல்லா பிரச்சனையும் காரணம் புவனேஸ்வரி தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உண்மையான ஆதாரத்தோட அவங்க கோர்ட்ல நிரூபிப்பாங்க. அடுத்தது என்னென்ன நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.